ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் உங்க வீரான மிஸ் சபரி. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்ப நீங்க பாக்குறது ஸ்ரீரங்கத்துல கண்ணாடி அறை சேவையில் இருக்கிற அந்த ஆண்டாள் தான். இன்னைக்கு மார்கழி 15ஆம் நாள். இதுக்கு முன்னாடி பாசரங்களோட குழுவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். இந்த பாசுரமே பாத்தீங்க அப்படின்னா எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த பாசுர அலங்காரத்திலேயே ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கா. ஆண்டாளும் அவங்களோட நண்பர்களும் அவங்கள எழுப்பி கூட்டிட்டு போறதுக்காக வெளியில காத்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த வரிகள்ல பாத்தீங்க அப்படின்னா வல்லானை கொன்றானை அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு பெரிய யானைய கொன்னவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் யாரை குறிக்குது அப்படின்னா கிருஷ்ணரை தான் குறிக்குது. அந்த யானையோட பேரு கோவலையாபீடம். இந்த கோவலையாபீடம் அப்படின்ற யானைய கம்சன் தான் ஏற்பாடு பண்றாரு. கம்சன் ஏற்பாடு பண்ணி கிருஷ்ணரை கொல்றதுக்காக அனுப்பும் போது கிருஷ்ணர் அந்த யானை பக்கத்துல வந்து அந்த யானையோட கால்கள் பெரிய பெரிய கால்களை பார்த்துட்டு தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பலராமரும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த யானை தும்பிக்கையால கிருஷ்ணரை பிடிக்கும் போது கிருஷ்ணர் சுதாரிச்சுக்கிட்டு அந்த தும்பிக்கையை வச்சு யானையை தூக்கி 3 சுழற்றி கொள்றாரு. அதைத்தான் ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த பாசுர அலங்காரத்துல கிருஷ்ணர் வந்து ஒரு பெரிய யானையை கொல்ற மாதிரியே அற்புதமா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறது 2023ல அலங்கரிச்சு வச்ச குழு. இப்ப நீங்க பாக்குறது 2024ல அலங்கரிச்சு வச்ச குழு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அவ்வளவு அற்புதமா செஞ்சுட்டு இருக்காங்க ஸ்ரீரங்கத்துல. இந்த மாதிரி பாசுரத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு ஆண்டாள் கண்ணாடி அறை சேவையில குழுவா வச்சிருக்காங்க. நாளைக்கு அடுத்த பாசுரத்தோட குழுல உங்களை சந்திக்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.